அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1027. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 96. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் விதைத்த அந்த தவணை பிரகாரம் 30, 10, 40 அதை பூர்த்தி செய்து அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்கு, அல்லாஹோடு உரையாடுவதற்கு, அல்லாஹ் வழங்கக்கூடிய தௌராத் வேதத்தை பெற்று வருவதற்கு அவர்கள் அவசர கதியாகவே சென்றார்கள். அதற்கு முன்னால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தன்னுடைய சமுதாயத்தை ஒப்படைத்து அவர்களை நேர் வழியில வழிகடாமல் பார்த்து கொள்ளுமாறு பொறுப்பு சாட்டி சென்றார். மூசா தூர்சினார் மலைக்கு விரைந்து வந்த சமயத்தில் அவரிடம், மூசாவே, நீர் உமது மக்களை விட்டு பிரிந்து இவ்வளவு அவசரமாக ஏன் வந்தீர் என்று இறைவன் கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், أولئي على أثري وعجلت إليك ربي لترضى. அதற்கவர், அவர்களும் என் அடிச்சுவட்டின் மீது வருகின்றனர். இன்னும் என் இறைவனை, நீ என்னை பற்றி திருப்திப்படுவதற்காக நான் உன்னிடத்தில் விரைந்து வந்தேன் என்று கூறினார். அல்லாஹுடைய திருப்திக்காகத்தான் அதை செய்ததாக அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக நீர் இங்கு வந்த பின்னர் உம்முடைய சமூகத்தாரை சோதித்தோம், இன்னும் அவர்களை சாமிரி வழிகெடுத்து விட்டான் என்று அல்லாஹ் கூறினான். ஆகவே மூசா கோபமும் விசனமும் கொண்டவராய் தம் சமூகத்தாரிடம் திரும்பி வந்து, என்னுடைய சமூகத்தவர்களா, உங்கள் இறைவன் உங்களுக்கு அழகிய வாக்குறுதி கொடுக்கவில்லையா? எனவே அந்த வாக்குறுதி காலம் அதிகமாகிவிட்டதா? அல்லது உங்கள் மீது உங்கள் இறைவனுடைய கோபம் இறங்க வேண்டும் என்று விரும்பி நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்தீர்களா என்றார். உங்களுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிக்கு எங்கள் சக்தியை கொண்டு நாங்கள் மாறு செய்யவில்லை. ஆனால் நாங்கள் சமூகத்தாரின் அலங்கார ஆபரணங்களிலிருந்து சில சுமைகள் கொண்டு சுமத்தப்பட்டோம். பிறகு நாங்கள் அவற்றை கலற்றி நெருப்பில் எறிந்தோம். அவ்வாறே சாமிரியும் எரிந்தான் என்று அவர்கள் கூறினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்ற பிறகு அல்லாஹ் தேடி போயிருக்கின்ற மூசா, அல்லாஹுவை தேடி போயிருக்கின்ற மூசா, அந்த அல்லாஹுவை நான் காட்டுகிறேன், எந்த அல்லாஹுவை மூசா தேடி போயிருக்கிறாரோ அந்த அல்லாஹுவை நான் காட்டுகிறேன், நீங்கள் உங்களுடைய நகைகளை எல்லாம் ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று அவனும் தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் போட்டு ஒரு காளை கன்றை செய்தான். நெருப்பிலிட்டு காளை கன்று ஒன்றை உருவாக்கினான். அதற்கு சப்தமும் இருந்தது, சப்தம் மட்டும்தான் இருந்தது. உடனே அவர்கள் இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு சாமிரி, மூசா தேடி போயிருக்கின்ற அல்லாஹ் இதுதான், இனிமேல் நீங்கள் இந்த காளை கன்றை தான் வழிபட வேண்டும், இதுதான் அல்லாஹ் என்று அந்த மக்களை ஏமாற்றினான். அப்பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்கவே இல்லை. மூசா வரும் வரை நாங்கள் இதனுடைய வணக்கத்திலேயே தான் இருப்போம் என்று ஒரு கட்டத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யவும் துணிந்து விட்டார்கள். கோபமாக வந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்பொழுது பார்த்தால் ஒரு காளை கன்றை உருவாக்கி அதை வெளிப்படுத்தி அதற்கு மாட்டின் சப்தமும் இருந்தது. இதை கண்ட சிலர், இதுதான் உங்களுடைய நாயன், இதுதான் உங்களுடைய நாயன், இன்னும் இதுவே மூசாவின் நாயனும் ஆகும், ஆனால் அவர் இதை மறந்து விட்டார் என்று சாமிரியும் அவனை சார்ந்தவர்களும் சொன்னார்கள். அவர்களுக்கு அது மறுபடியும் எதுவும் சொல்லவில்லை, எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை. சப்தம் இருந்ததை தவிர
வேறு ஒன்றும் செய்யவில்லை. அவர்களுக்காக நன்மையோ தீமையோ செய்ய சக்தியற்றது என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா? ஆக இவ்வாறு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடன் அவர்கள் தன்னுடைய சகோதரரைத்தான் பிடித்தார்கள். وَلَقَدْ قَالَ لَهُمْ هَارُونُ مِنْ قَبْلُ يَا قَوْمِ إِنَّمَا فُتِنْتُمْ بِهِ وَإِنَّ رَبَّكُمُ الرَّحْمَنُ فَاتَّبِعُونِي وَأَطِيعُوا أَمْرِي. இதற்கு முன்னரே ஹாரூன் அவர்களை நோக்கி, என் சமூகத்தாரே, நிச்சயமாக இதை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அர் ரஹ்மானே ஆவான். எனவே என்னை பின்பற்றுங்கள், இன்னும் என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறினார். மூசா எங்களிடம் திரும்பி வரும் வரையில் நாங்கள் இதன் ஆராதனையை நிறுத்த மாட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆக இவ்வாறு அவர்களுக்கு வழிகேடு அழகாக்கி காட்டப்பட்டது. அல்லாஹ் அதிலே அவர்களுக்கு ஒரு சோதனையை வைத்திருந்தார். மூசா நபி திரும்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடித்து கோபமாக அவர்களை பிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்த வசனங்களிலே இன்னும் வரும். இன்ஷா அல்லாஹ். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.